அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த பயிற்சியானது 31/5/2024 முதல் 10/7/2024 ஆகிய 41 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த கிரக அடைவானது கன்னிராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம், அதாவது மேஷத்தில் இந்த கிரகங்களுடைய பயிற்சியானது நடைபெறுகிறது. செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், இந்த பூமிக்காரகன், இரத்தக்காரகன், சகோதரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதே போல் இந்த நரம்பு மண்டலங்களை ஆளக்கூடியவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா ஒருத்தர் மருத்துவ ரீதியான சில துறைகள், அதே போல் இந்த பொறியியல் துறைகள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாங்க, இந்த உடற்கல்வி மற்றும் உடற்பயிற்சி, இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரம் வாய்ந்த சில துறைகள், அதாவது இந்த நீதித்துறை, காவல்துறை என்று அழைக்கக்கூடிய இந்த இராணுவத்துறை போன்ற உயர் பதவிகள் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி அல்லது உச்சம் இருந்தால் தான் இவங்கெல்லாம் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த செவ்வாய் சில யோகத்தை கொடுக்குங்க. எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூமி வாங்குறதோ, இல்லை இடம் வாங்குறதோ, ஒரு வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கா, ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான யோகம் இருக்கா, அதே போல் ஒரு நிலத்தில் போர் போடணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த யோகமெல்லாம் நமக்கு இருக்கா, அந்த செவ்வாய் பகவான் கரெக்டான ஒரு சூழல் இருந்தார் அப்படின்னா மட்டும்தான் அந்த யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரக அடைவுகள் அப்படி இந்த கிரக பயிற்சிங்கிறது மிக முக்கியமான ஒரு கிரக பயிற்சிங்க. இந்த கிரக பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செயல்படுத்தக்கூடியவர். இந்த மாதிரி ராசிக்காரருக்கு தாங்க நிறைய பிரச்சனை. ஏன்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக யோசித்து முடிவு பண்ணி தான் செயல்படுத்துகிறோங்க. ஆனால் நமக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த ஆண்டோடைய கிரக அடைவுகள் பார்த்திங்க அப்படின்னா ராசியில் கேது பகவான் அப்படிங்கிற உட்காந்துட்ருக்கு. அதே போல் இந்த 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் தான் இப்போ 8ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த விஷயங்கள், அதாவது இந்த செவ்வாய் பகவான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாவே அது பல விஷயத்துக்கு யோசித்து தைரியமாக துணிச்சலோடையும் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ எந்த விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து தொழிலில் நிறைய மாற்றங்கள் பண்ணியாச்சு. பட் அந்த மாற்றங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் ஃபெயிலியராகவே போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் தொழில் ரீதியாக சாதுத்திரியம், அதாவது ஒரு சில விஷயங்கள் புத்தி கூர்மையாக நடந்து சில விஷயங்கள் மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இந்த சாதுரியமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிங்க எல்லாத்தையுமே அந்த சாமர்த்தியமாக நடந்துக்கிறது, சாமர்த்தியமாக நடந்து மற்றவங்களோட கவனத்தை நம்ம பக்கம் ஈர்த்து அந்த தொழிலில் மற்றவங்க செய்யக்கூடிய விஷயத்தை விட நம்ம சில டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தருணமாக காலகட்டமாக இருக்க போதுங்க. மற்றவங்கெல்லாம் உங்களை பார்த்து ஓகே இவர் இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இது வரைக்கும் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார், ஆனால் இன்றைக்கி ஒரு புதுசாக ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட அட்ராக்ஷனை நம்ம மேலே கொண்டு வரதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வியாபாரத்தை விரிவுபடுறதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகுங்க. புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இல்லை புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, புதுசாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிஸ்னஸை மாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்க போதுங்க. மற்றவங்க மத்தியில் இருந்து வந்த சில, அதாவது உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மேலே நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கையே இருந்திருக்காது, ஏதோ பண்ணுறாரு இது மட்டும் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நிலை மாறக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்க போதுங்க. ஸோ தொழிலில் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி பயணத்தை கொடுக்குங்க. நிறைய ஐடியாஸ், நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி, நிறைய டெக்னிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்க போதுங்க. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே போல் உங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல சில பொறுப்புகள் அடிஷ்னலாக ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்குங்க. பதவி உயர்வு கொடுக்குறாங்க, அடிஷ்னலாக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பையும் நீங்கள் ஏற்று நடத்திக்கங்க, இந்த ஒர்க்கும் இனிமேல் உங்களுது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சேலரி இன்க்ரிமெண்ட் நடக்கிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க.
சம்பள உயர்வுடன் கூடிய டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சில வாய்ப்புகள், அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். திருமணம் சார்ந்த சில விஷயங்கள், ஸோ இது வரைக்கும் அந்த திருமணங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா, திருமணங்கள் அப்படிங்கிறது ஒன்று டிலே ஆகிறதுக்கான சில சான்சஸ் இருக்குங்க. பட் அது வந்து பர்மனண்ட் கிடையாது. ஸோ இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் அது வந்து அந்த மேஷ ராசியில் செவ்வாய் வந்து ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. புத்திர சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த 5ஆம் குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல போடுறதுனால கண்டிப்பாக இந்த புத்திரர் சம்மந்தப்பட்டு இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்காது, இந்த குழந்தையே உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நீங்கள் என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வந்து அது நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கேவலமாக பேசுனவங்க, அதே போல் நிறைய ஃபங்க்ஷனில் உங்களை வந்து அசிங்கப்படுத்தினவங்க, அவங்க மத்தியில் இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று உருவாகுங்க. அவங்க முன்னாடி உங்கள் குழந்தைகளோட நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறதுக்கான சில சூழல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். யாரெல்லாம் வந்து உங்களை வந்து கேவலமாக பேசுனாங்களோ அவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தருணமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இருக்க போதுங்க. அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த வந்து கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும். எங்கள் 2 பேர்த்துக்குள்ள அந்த ஈகோ அதாவது எனக்கு நான் அவங்களோட நான் தான் வந்து நிறைய படிச்சிருக்கேன், அவங்களோட நான் தான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில ஈகோஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி சில சூழல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு உருவாயிருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் 2 பேர்த்துக்குள்ள இந்த ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்க பேரில் உங்களுக்கு ஒரு சில சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்போ, அவங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுக்குறதோ, ஒரு நகை வாங்கிறதுக்கான சில யோகங்கள், இல்லைனா வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பரங்கள் பொருட்கள் வாங்கிறதுக்கான யோக காலமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இருக்க போதுங்க. அதே போல் அந்த வீடு நிலம் சார்ந்த சில விஷயங்கள், புதுசாக வந்து சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதுசாக ஒரு இடம் வாங்கிறதுக்கான சில வாய்ப்புகளும், இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப வருஷமாக இந்த வீட்டில் இருந்துட்டோங்க, இல்லை சொந்தமாக ஒரு வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கே குடி போயிடலாம், இல்லை சொந்த வீட்டிலேயே ரொம்ப வருஷமாக இருந்துட்டோம் வாடகை வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் மாற்றம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்க போது. இடம் மாற்றம் நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்துங்க. அதே போல் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். ஏன்னா உடல் ரீதியாக ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் 6ஆம் இடத்துலேருந்து சனி பகவானுடைய பயிற்சியானது நடைபெற்றிருக்குங்க. 6ஆம் இடத்துல இருக்கும்போது நோய் சம்மந்தப்பட்ட சில தாக்குதல்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா வரும் முன் காப்போம், அதாவது உடல் ரீதியாக வரக்கூடிய பாதிப்புகளை விளக்கிறதுக்கு வாக்கிங் போகிறதுங்க, ஒரு ஹெல்த் ரிலேட்டட் அதாவது உடற்பயிற்சி பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். இந்த நேர காலங்களில் உடலையும் மனதையும் வந்து வலிமையை வைத்து இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறதுலாம் தெரியுங்க. அதே போல் இந்த குழந்தைங்களுடைய கல்வி, அறிவியல் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட சில கல்வி அப்படிங்கிறது பயிலுவதற்கான சில வாய்ப்புகள் உருவாகுங்க. சயின்ஸ் நாலேஜ் கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட சில கல்வி அப்படிங்கிறது கொடுக்குறதோ, இல்லை விவசாயம் சார்ந்த சில கல்விகளை பயிற்றுவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்குங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு என்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, அதாவது சிவில் சம்மந்தப்பட்டதுங்க, என்ஜினியரிங் பொறியியல் சம்மந்தப்பட்டது, இந்த ஆர்மி அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் லா சம்மந்தப்பட்ட சில துறைகள் கல்விகள் படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சாதகமாக அமையுங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக படிக்க வைக்கும் போது இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான சில முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜன்ம ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான்படி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ ஒரு புதுசாக வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணுமா, இல்லை புதுசாக வந்து ஒரு தொழிலை தொடங்கணும், ஒரு இடத்த வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும், இந்த பிஸ்னஸ் நமக்கு சூட் ஆகுமா, அக்ரி பிஸ்னஸ் நமக்கு சூட் ஆகுமா, இல்லை வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு நிதி சம்மந்தப்பட்ட துறையில் வந்து நல்ல வெற்றி கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டாற்படி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.